Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரா ஸ்வீட்டா பாயாசம் மாதிரி உளுந்தங்கூழ் செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துவாங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷன்ல போகும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் உளுந்தங்கூழ் செய்யறதுக்கு வந்து நான் 200 கிராம் அளவுக்கு உளுந்து, முழு உளுந்து, தோல் உளுந்து எடுத்து நைட் ஃபுல்லா ஊற வச்சிருக்கேன். முழு உளுந்து எடுத்துக்கோங்க, தோல் உளுந்து எடுத்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் பாதியாக சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அந்த தோலெல்லாம் கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது அந்த தோலெல்லாம் வாயில் வரும்போது நம்மளுக்கு வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப மாவு மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ அடுத்ததால் 200 கிராம் அளவுக்கு உளுந்துக்கு வந்து 300 கிராம் அளவுக்கு கருப்பட்டி, பனங்கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதாவது சின்ன கப்புக்கு ஒரு 2 கப்பு உளுந்து எடுத்தாக்கி 3 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மண்ணெல்லாம் இருந்தாக்கி வந்துடும், அதுக்காக தான் இப்படி காய்ச்சி எடுக்கிறது. இப்போ இது இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அடுத்தால வந்து இங்கே அந்த அரைச்சி வச்ச அந்த உளுந்தில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 200 உளுந்துக்கு வந்து நான் 2.5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். 100 உளுந்துனா ஒரு 1 லிட்டர் சரியாக இருக்கும். 200ங்கச்சில் 2லேருந்து 2.5 லிட்டர், அதனால் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ 2.5 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தால இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தா அந்த கருப்பட்டி தண்ணி, அதை வந்து நம்ம இதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நிறைய மண் இருக்கும், அதனால் மறக்காமல் கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி தான் சேர்க்கணும். பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்ட்டு. இப்போ நான் கருப்பட்டி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எடுத்து அடுப்பில் எடுத்து வச்சு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு, அது வந்து ஃபஸ்ட்டு நுரைச்சி வரும், அது வரை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறணும், ஏன்னா அடி பிடிச்சிரும் கைவிடாமல் கிளறலனாக்கி. அதனால் அடி கனமான பாத்திரமே எடுத்துக்கோங்க, அப்போ தான் செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இது பொங்கி வரும். இப்போ நல்லா பொங்கி வர்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். ஒரு 15 நிமிஷம் ஆகும் எப்படியும். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் போல் சுக்கு, ஏலக்காய் ரெண்டும் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து நான் சேர்த்துருந்தேன் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு அந்த பச்சை வாசனை, உளுந்தோட பச்சை வாடகைலாம் போய் நல்லா வெந்து வந்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். எப்படியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் இதுக்கு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து தேங்காய் பால், திக்காக எடுத்த தேங்காய் பால், ஒரு முழு தேங்காவை அரைச்சி நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாக. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த உளுந்தங்களி, உளுந்து லட்டு இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட பிடிக்கலனாலும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு டைம், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு பாயாசம் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கே இருக்கும். நம்ம வந்து டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீக்லி 1 டைம் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.